அரசியல்வாதியோ அரசு அதிகாரியோ மக்களின் பணத்தில் மோசடி செய்தால் அதிகபட்ச தண்டனை வழங்கப்படும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவிப்பு. கச்சை தீவை இந்தியாவுக்கு வழங்க சர்வதேச சட்டத்தில் வாய்ப்பில்லை. ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிப்பு. இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கத்தினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு ஒத்திவைப்பு. அரசியல்வாதியோ அரசு அதிகாரியோ மக்களின் பணத்தில் மோசடி செய்தால் அதிகபட்ச தண்டனை வழங்கப்படும். ஜனாதிபதி தெரிவிப்பு. மக்களால் அரசாங்கத்துக்கு செலுத்தப்படும் வரி பணத்தில் ₹1 கூட மோசடி செய்யப்படவோ அல்லது வீணாக்கப்படவோ மாட்டாது என்பதற்கான உத்தரவாதத்தை வழங்குவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் எந்த ஒரு அரசியல்வாதியோ அல்லது அரசு அதிகாரியோ இவ்வாறான செயலில் ஈடுபட்டால் பாரபட்சமின்றி அதிகபட்ச தண்டனை வழங்கப்படும் என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார். வரி இலக்கம் மற்றும் வரி அடிப்படை மேம்பாட்டிற்கான தேசிய வேலை திட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவினால் ஆரம்பித்து வைக்கப்பட்ட போது இது தொடர்பில் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் உரையாற்றுகையில், செயற்திறன்மிக்க அரசு சேவையை நாம் உருவாக்க வேண்டும். அரச பொறிமுறைக்கும் பிரஜைக்கும் இடையிலான உறவை மிக விரைவாக மற்றும் திறமையான டிஜிட்டல் முறையை நோக்கி நகர்த்த கடுமையாக செயற்பட்டு வருகின்றோம். அதேபோன்று அரச பொறிமுறை முழுவதும் பரவியுள்ள ஊழல் தடுக்கப்பட வேண்டும். அனைவரும் சட்டத்துக்கு உட்படும் சூழல் உருவாக்கப்படும். வரி தொடர்பான பிரச்சினை என்பது வரி செலுத்துவதற்கும் வரி பணம் பெற்றுக் கொடுப்பதற்கும் இடையே உள்ள பிரச்சினை மாத்திரமல்ல. இது அதையும் தாண்டி ஒரு வலைப்பின்னல் பிரச்சினை. வெவ்வேறு நிறுவனங்களை குறை கூறுவது பயனற்றது. இது ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட வலைப்பின்னல். ஒரு அரசாங்க பொறிமுறையாக நாம் இதற்கு தயாராக இருக்க வேண்டும். இதற்கு தயாராக இல்லாத எவரும் வெளியேறலாம். இந்த பொறிமுறையை இல்லாதொழிக்காவிட்டால் இந்த நாடு இங்கிருந்து ஒரு அங்குலம் கூட முன்னேற முடியாது. வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தை படிப்படியாக மீண்டும் கட்டியெழுப்புவோம். நமக்கு ஒரு சவால் உள்ளது. வெளிநாட்டு முதலீடுகள் மூலம் ஸ்தம்பித்து நிற்கும் திட்டங்களை மீண்டும் ஆரம்பிக்க முயற்சிக்கிறோம். 2 அல்லது 3 மாதங்களுக்குள் கைவிடப்பட்ட பல திட்டங்களை மீண்டும் தொடங்க முடியும் என்று நினைக்கின்றோம். இந்த ஆண்டு தேசிய உற்பத்தி வருமானத்தை 15.1% அதிகரிக்க வேண்டும். அதில் 2.3% முதன்மை கணக்கில் மேலதிகமாக பேணப்பட வேண்டும். செலவு எல்லைகள் மற்றும் வருமான இலக்குகள் தொடர்பான வெளிப்புற தரப்பினரின் இணக்கப்பாடுகளின்படி பொருளாதாரத்தை நிர்வகிக்க வேண்டும். நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்த்தனவுடன் நடந்த கலந்துரையாடலில் சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் திட்டத்தில் நுழைந்த கடைசி வாய்ப்பாக இது இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டுக்கு வந்துள்ளோம். நாம் நமக்கே உரிய அளவுகோல்களையும் இலக்குகளையும் நிர்ணயிக்க வேண்டிய ஒரு பொருளாதார பயணத்தை தொடங்க வேண்டும். அந்த இலக்கை அடைய அரச வருமானத்தையும் அதிகரிக்க வேண்டும். அந்த அரச வருமானத்தில் பெரும்பகுதி வரிகளிலிருந்து கிடைக்கின்றது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கத்தினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு ஒத்திவைப்பு. அரசாங்கத்தினால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள மின்சார சபை சட்டத்தின் மூலம் சில சரத்துக்கள் அரசியலமைப்புக்கு முரணானவை என உத்தரவிடக் கோரி இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கத்தினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவை எதிர்வரும் 6ஆம் தேதி வரையில் உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. குறித்த மனு AHM நவாஸ் அர்ஜுனா ஒபேசேகர மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகிய நீதியரசர்கள் அடங்கிய ஆயம் முன்னிலையில் நேற்றைய தினம் அழைக்கப்பட்டது. உத்தேச சட்டமூலத்தினூடாக இலங்கை மின்சார சபையை தனியார் மயப்படுத்துவதற்கு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அத்துடன் சேவையாளர்களுக்கு நட்டஈட்டை செலுத்தி அவர்களின் சேவைகளை இறுதி செய்வது தொடர்பில் தெளிவான சரத்தொன்று குறித்த சட்டமூலத்தில் குறிப்பிடப்படவில்லை எனவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் குறித்த சட்டமூலத்தின் சில சரத்துக்களினூடாக அரசியலமைப்பில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள அடிப்படை மனித உரிமைகள் மீறப்படுவதாகவும் மனுதாரர்கள் உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். எனவே குறித்த சட்டமூலத்தை நிறைவேற்றுவதாயின் நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையுடன் பொதுசன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என உத்தரவிடுமாறு மனுதாரர்கள் கோரியுள்ளனர். இந்த நிலையில் சமர்ப்பணங்களை ஆராய்ந்த நீதியரசர்கள் ஆயம் வழக்கை எதிர்வரும் 6ஆம் தேதி வரையில் ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றாளர்களை அடையாளம் காண முறையான திட்டம் நடைமுறையில் இல்லை. பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவிப்பு.
டெங்கு, சிக்குங்குனியா, இன்ஃபுளுவென்சா மற்றும் கொரோனா வைரஸ் தொற்று அபாயங்கள் குறித்து சுகாதாரத்துறை உரிய கவனம் செலுத்தி வருவதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அத்துடன் தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் தற்போது பரவி வரும் வைரஸ் தொற்றுக்கள் குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனிடையே கொரோனா வைரஸ் தொற்றாளர்களை அடையாளம் காண்பதற்கான முறையானதொரு திட்டம் இதுவரையிலும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் குற்றம் சுமத்துகிறது. இந்தியாவின் தற்போது கொரோனா வைரஸ் தொற்று பரவும் விகிதம் அதிகரித்துள்ள நிலையில் அங்கிருந்து நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் தொடர்பில் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 4000-ஐ அண்மித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி இந்தியாவின் கேரளா மாநிலத்திலேயே அதிகளவான தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கச்சை தீவை இந்தியாவுக்கு வழங்க சர்வதேச சட்டத்தில் வாய்ப்பில்லை. ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிப்பு. கச்சை தீவு இலங்கைக்கு சொந்தமானது எனவும் அதனை இந்தியாவுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு சர்வதேச சட்டத்தில் வாய்ப்பில்லை எனவும் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தேர்தல் காலங்களில் மாத்திரமே இந்த விடயம் பேசுபொருளாக மாறுவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். திருகோணமலையில் கண்டன ஆர்ப்பாட்டம். திருகோணமலை வாழ் சமூக செயற்பாட்டாளர்களின் ஏற்பாட்டில் எமது நிலம் எமக்கு வேண்டும் என்ற தொனிப்பொருளில் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களின் காணி அபகரிப்பு மற்றும் இந்து ஆலயங்கள் மீதான அடக்குமுறையினை கண்டித்து திருகோணமலை சிவன் கோவிலுக்கு முன்பாக நேற்று திங்கட்கிழமை கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது வடக்கு கிழக்கும் தமிழர் தாயகம், தமிழர் தொல்பொருளை சிதைக்காதே, சைவ மத வழிபாட்டு உரிமையை உறுதிப்படுத்துக, கோயில் நிலங்களை அபகரிக்காதே போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியும் கோஷங்களை எழுப்பியும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உகந்தை முருகன் ஆலயம் தொடக்கம் வெறுகல் கல்லடிமலை திவியம்மன் ஆலயம், திருகோணமலை கன்னியா ஆலயம் உட்பட பல சைவ ஆலயங்கள் பௌத்தமயமாக்கப்பட்டு வருகின்றது. தொல்பொருள் திணைக்களத்தினால் தமிழர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகின்ற இடங்களில் எல்லாம் பௌத்த விகாரிகள் உருவாக்கப்பட்டு அந்த இடங்கள் பௌத்தமயமாக்கப்படுகின்றன எனவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருத்து தெரிவித்தனர். துசித கல்லொழுவவின் வாகனத்தின் மீது துப்பாக்கிச் சூடு, கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இன்று நீதிமன்றில் முன்னிலை. தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் நிர்வாக பணிப்பாளர் துசித கல்லொழுவவின் வாகனத்தின் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் நேற்று கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் இன்று புதுக்கடை நீதிவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். நாராயண்பேட்டை கிரிமண்டல மாவட்டத்தில் கடந்த 17ஆம் திகதி இரவு துசித கல்லொழுவ மகிழுந்தொன்றில் பயணித்துக் கொண்டிருந்த போது உந்துருளியில் வந்து வழிமறித்த இருவர் அவரது வாகனத்தின் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியிருந்தனர். அதன் பின்னர் அந்த வாகனத்தில் இருந்து சில கோப்புகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் தப்பிச் சென்றமை தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைய மேலும் 2 சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டனர். கடவத்தை மற்றும் கனேமுல்லா ஆகிய பகுதிகளில் வைத்து கொழும்பு தெற்கு பிரிவு குற்றத்தடுப்பு பணியகத்தினால் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். வரலாற்று சிறப்புமிக்க வட்டாப்பிள்ளை கண்ணகி அம்மனுக்கு தீர்த்தமெடுக்கும் நிகழ்வு நேற்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்டத்தின் வரலாற்று சிறப்புமிக்க வட்டாப்பிள்ளை கண்ணகியம்மன் ஆலய வருடாந்த வைகாசி பொங்கல் விழா மிகவும் சிறப்பாக நடைபெறவுள்ளது. இந்த பொங்கல் உற்சவத்திற்கு முன்னர் முதல் திங்கள் பங்குனி பாக்குத்தண்டல், 2வது திங்கள் உப்பு நீரில் விளக்கெரியும் அதிசயமான நிகழ்வுக்காக அம்மனுக்கு தீர்த்தமெடுக்கும் நிகழ்வும், இறுதி 3வது திங்கள் வைகாசி பொங்கல் விழாவும் இடம்பெறும். இந்த சடங்கு முறையில் 2வது திங்கள் நேற்றைய தினம் தீர்த்தமெடுக்கும் நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்றுள்ளது. காட்டு விநாயகர் ஆலயத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற விசேட பூசை வழிபாடுகளை தொடர்ந்து தீர்த்தக்குடம் பாரம்பரிய வழிகளூடாக முல்லைத்தீவு தீர்த்தக்கரைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு முல்லைத்தீவு பெருங்கடலில் தீர்த்தம் எடுக்கப்பட்டு மீண்டும் பாரம்பரிய வழிகளூடாக காட்டு விநாயகர் ஆலயத்தை சென்றடைந்து அங்கு உப்பு நீரில் விளக்கெரியும் அற்புதம் இடம்பெறும். தொடர்ந்து எதிர்வரும்
8/6/2025 காட்டு விநாயகர் ஆலய பொங்கல் இடம்பெற்று 9/6/2025 திங்கள் வைகாசி பொங்கல் விழா சிறப்பாக நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் பொன்னாலை பகுதியில் விபத்து. இன்று அதிகாலை பொன்னாலை பாலத்தடியில் இடம்பெற்ற விபத்தில் கயஸ் ரக வாகனம் ஒன்று சேதமடைந்துள்ளது. இது குறித்து மேலும் தெரிய வருகையில், காரைநகரிலிருந்து மிருசுவில் நோக்கி பயணித்த குறித்த வாகனம் வேக கட்டுப்பாட்டை இழந்து பாலத்தில் இருந்து கடலுக்குள் பாய்ந்தது. இந்த நிலையில் வாகனம் பாரிய அளவில் சேதத்துக்குள்ளாகியுள்ளது. வாகனத்தில் சாரதி மாத்திரம் இருந்த போதிலும் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SL தமிழ் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.